வெல்கம் டு கேஎஸ் இங்கிலீஷ் அகாடமி. கேஎஸ் இங்கிலீஷ் அகாடமிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு இங்கிலீஷ் நியூஸ், தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வினேஷ் போகாட் நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வினேஷ் போகாட் ஹாஸ் பீன் ஹாஸ்பிட்டலைஸ்ட் டியூ டு டீஹைட்ரேஷன். ஹாஸ்பிட்டலைஸ்ட் அப்படின்னா உடல்நல குறைவால் மருத்துவமனையில் அனுமதிப்பது. டீஹைட்ரேஷன் அப்படின்னா நீர்ச்சத்து குறைபாடு. அமெரிக்க தேர்தல் சூழல் சூடுபிடித்துள்ள நிலையில் திங்களன்று டொனால்ட் ட்ரம்பை இலான் மஸ்க் நேர்காணல் செய்ய உள்ளார். இலான் மஸ்க் டு இன்டர்வியூ டொனால்ட் ட்ரம்ப் ஆன் மண்டே ஆஸ் த யூஎஸ் எலெக்ஷன் சினாரியோ வாட்ஸ்அப். சினாரியோ சூழல், வாட்ஸ்அப் சூடுபிடித்துள்ள நிலை. தெற்கு லெபனானில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 5 பேர் கொல்லப்பட்டனர். 5 killed by Israel air attack in southern Lebanon. ஏர் அட்டாக், வான்வழி தாக்குதல். டாக்காவில் இந்து பாடகர் ராகுல் ஆனந்தாவின் வீடு சூறையாடப்பட்டு தீ வைக்கப்பட்டது. இந்து சிங்கர் ராகுல் ஆனந்தாஸ் ஹவுஸ் லூட்டட், டார்ச்ட் இன் டாக்கா. லூட்டட்னா ஏதோ ஒரு போரோ கலகமோ தீ விபத்தோ நடக்கிற டைமில் அங்கே இருக்கிற கடைகள்ல இருந்து இல்லைனா மனைகள்ல இருந்து இல்லை வீட்டில இருந்து பொருட்களை கொள்ளையடிக்கிறது தான் லூட்டட் அப்படின்னு பேர். தீ வைக்கப்பட்டது அப்படின்னா டார்ச்ட். சீனாவில் எரிவாயு வெடிப்பு, கட்டிடம் இடிந்து விழுந்தது, குறைந்தது 3 பேர் பலி. கேஸ் எக்ஸ்ப்ளோஷன் இன் சைனா, பில்டிங் கொலாப்சஸ், அட்லீஸ்ட் 3 dead. That's it for today. செய்திகள் மூலமா நீங்கள் ஆங்கிலம் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.